என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களை அடையாளமும் செய்கிறவருமா இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாக இருக்கிறார். நம்ம மேல் அசைவாடுகிற கர்த்தராக இருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் வனமும் வல்லமையும் மகிமையும் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசர் அன்புள்ள பரமத்தாப்பனே, இந்த அருமையான ஜப கொடுகையை ஏற்படுத்தி வழி நடத்தி வருகிற கிருபைக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை மிகவும் பெரியது அப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம். 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவாதி தேவன், மரித்தேன் நானும் இந்த சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதுக்காக கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. இந்த கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொரு போஷனை நீங்கள் ஆசீர்வாதத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷமாக சாட்சி இன்றைக்கு இருக்கிறது சுவாமி. சாட்சிகளை ஆசீர்வாதத்தை தாங்க, அநேகம் பேர சாட்சிகளாக எழுப்புங்கப்பா. கொடா கொடை ஸ்தோத்திரம். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற ஒவ்வொரு பேரையும் குடும்பமாக பேராக ஆசீர்வதித்தரலுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் துதிப்போம். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அடையாளமே ஸ்தோத்திரம். இம்மானுவேலே ஸ்தோத்திரம். ஸ்ரீயின் வித்தே ஸ்தோத்திரம். பிசாசின் தலையை நசுக்குகிறவரே ஸ்தோத்திரம். ஷீலோ என்னப்பட்டவரே ஸ்தோத்திரம். சமாதான கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அடையாளமே ஸ்தோத்திரம். கன்னிகை கற்பவதியாகி பெற்றெடுத்த குமாரனே ஸ்தோத்திரம். ஈசாய் என்னும் அடிமரத்தில் இருந்து தோன்றிய துளிரே ஸ்தோத்திரம். ஈசாயின் வேர்களில் இருந்து எழும்பி செழிக்கும் கிளையே ஸ்தோத்திரம். ஈசாயின் வேரே ஸ்தோத்திரம். அலங்காரமான கர்த்தரின் கிளையே ஸ்தோத்திரம். கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. அலங்காரமான கர்த்தரின் கிளையே எங்களுக்காக வானத்தின் மகிமை விட்டு வந்து சேர்ந்தீங்களே உலகத்துல. கொடா கொடை ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க கொடுத்திருக்கிற சாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். ுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனார். இங்கு பங்கமுற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறார். பங்கமுற்ற பசு தொட்டிலில் இருக்கிறார். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னமவர் சொன்னபடி முடிப்பதற்காக மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. பனியும் தொட்டிலே கோமசனும் தொட்டிலே. ரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை, இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏகிடுவோமே, நம்முடன் போய் துதிக்க ஏகிடுவோமே. நீல் பிறந்தவரை போற்றி துதி மனமே, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு பாலானி. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சாட்சி நேரம். இன்று சிஸ்டர் ரேச்சல் ஒரு ஸ்பெஷல் டெஸ்டிமனி கொடுக்க நம்ம கீழே வந்திருக்கிறாங்க. சிஸ்டர் ரேச்சல். கேக்குதாக்கா? கேக்குதுமா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் முந்தைய நாட்கள்ல how God helped me to get rid of my sugar problemன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த டைம்ல I was not taking any medicine for my sugar for nearly 6 years. That started affecting my eyes, which I came to know one day around February of this year. அப்ப என்னன்னா அதை கண்டே பிடிச்சிருக்க முடியாது. 2 கண்ணால பார்க்கும்போது ஒண்ணுமே தெரியாது. நான் மெத்தையில வாக்கிங் போகும்போது ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இன்னொரு கண்ணால அப்படி ஜஸ்ட் ஐ ட்ரை விளையாட்டா அப்படி செக் பண்ணேன். அப்ப ஐ ரியலைஸ் என் லெஃப்ட் ஐல ஒரு புகை மாதிரி கண்ணுக்குள்ள தண்ணி போயிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரிஞ்சது. ஐ காட் அலர்ட். உடனே நான் வந்து இட்ஸ் பெட்டர் ஐ கோ ஃபார் செக் அப்படின்னு போனேன். தட் இஸ் ஹவ் காட் கைடட் மீ. அப்ப ஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துட்டு he said it's because of your sugar, unless it comes to control ஒன்றும் பண்ண முடியாது. It has started affecting your retina. The blood vessels in the retina had started bleeding. And that doctor whom I went, அவங்க வந்து retina specialist கிடையாது. So he could not help me out beyond that. It is God sent. God guided me to a retina specialist in T Nagar. அவரை போய் பார்த்தோம் ஜூலைல. அப்ப அவர் பார்த்துட்டு ஸ்கேன் எடுத்துருவோம்னாரு. So eye scan was taken and seeing both my eyes, he said your left eye is very badly affected. It needs intervention immediately, attention immediately, in the sense that injection should be given inside the eye அப்படின்னாரு. எப்ப நீங்க சொல்றீங்களோ வச்சுக்கலாம். Immediately both me and my husband decided at the earliest Monday போனோம். Even on Wednesday we fixed an appointment. They do it as surgery theaterல பண்ற மாதிரி. They got me ready. Morning 9 வர சொல்லிட்டாங்க. And they got me ready and I had the first injection in the white portion of my eye. I could see the medicine flowing into my eye because it was wide open and drops-லயே எனக்கு செடேஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால ஒரு லைட் எலும்பு கடிச்ச மாதிரி தான் தெரிஞ்சது. And after that ஒரு 2 days கழிச்சு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆயிருக்கான்னு வந்து பார்க்க சொன்னாங்க. வந்து பார்த்துட்டு he said no infection, nothing. You come after after a month. After a month நான் போய் பார்த்தப்போ he did not make any remark because at that early he could not diagnose anything or say anything about the reaction or the working of the injection that was given to me. அதனால after 3 months வர சொன்னாங்க. அப்ப நான் November 20th அன்னைக்கு போயிருந்தேன். அப்ப பார்த்துட்டு the doctor was not happy. He said again the oozing is there, bulging இருக்கு. So it's better we go for second shot. Immediately 29th of November and 29th of November போன இது மாதிரியே morning 9க்கு second shot I took. After a week he came to check whether there is an infection. After that 3 weeks கழிச்சு வர சொன்னாங்க. So I went on 26th of November. அப்ப he told me already திரும்ப ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கும். So I took the scan of both the eyes. At that time my son was also here.
he also wanted to come with us and see what the doctor's remark is. Scan எடுத்த பிறகு doctor showed the scan picture in the system even and explained God's mercy and his grace. First time நாங்க பார்த்தப்ப it was red orange. அந்த கலர்ல இருந்த ரெட் ஆரஞ்சு அண்ட் yellow கலர்ல இருந்துச்சு. இப்ப செகண்ட் ஷாட்டுக்கு அப்புறம் எடுத்த ஸ்கேன்ல பிரைஸ் பீ டு காட் இட் வாஸ் நார்மல், லைக் ப்ளூயிஷ் கிரீன் கலர்ல தான் நார்மல் லைக் இருக்கணும். இட் வாஸ் லைக் தட் and have the scan picture also he has sent by mail and doctor said edema has stopped, the bleeding has stopped. Nothing but in addition to God's guidance to the doctor and the treatment, it is miraculous healing of my Lord and mercy on me. I prayed to God and pleaded with him, சாமி எனக்கு தெளிந்த பார்வையை கொடுத்து உமது வசனங்களை சரளமாய் வாசிக்க எனக்கு கிருபை தாரும்னு நான் ஜெபித்தேன். I also I have my Bible study international. I have my Bible study also. I lead a group. So I need to read the questions, read the verses, answer the questions, and all that. I wanted to do that without any difficulty. Sometimes I use the lens I was using, but now and the puha madri and the cloud madri irundhathu is not there. And that is the power of the eye which is now at present, without edema, without any using. It is sheer God's grace and mercy on me. Praise be to my Lord. And he has taken care of me and answered our prayers. And அக்கா ஒவ்வொரு தரையும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஜெபிக்கும் போது கண்ணை பத்தியும் ஜெபிப்பா. எவ்வளவு முக்கியமான ஆர்கன் சாமி, குருடனுக்கே நீ பார்வை கொடுத்தீரப்பா. அதே மாதிரி நானும் ஜெபித்தேன். God has answered all our prayers and thanks be to my Almighty and thanks for each one of you who had joined me in prayer, and especially Renavaka and Sureshan who has initiated for this meet. I am able to bring glory to God and also God has worked through me. My gratitude to my Lord. I place myself at his feet for his glory. In Jesus' name, I praise him. Thank Wonderful. you. வண்டர்ஃபுல், God bless you. தேங்க்யூ, சந்தோஷம். ஆண்டவர் அற்புதமானவர், எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? I had been telling தேவன் அற்புதமாய் சோகம் கொடுப்பாருங்க. அது மாதிரி தான் அந்த செகண்ட் ஷாட்டுக்கு வந்த உடனே சரியாயிடுச்சு. அது வந்து ஆண்டவருடைய குறிப்பிட்ட நேரம், அவர் குறித்த நேரம் வந்து எதுவுமே அதை தடுக்க முடியாது. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அந்த ஷேடாக இருந்தது, கிரேயாக இருந்தது, இன்ஃப்ளமேஷன் எல்லாம் ஓடி போச்சு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. மோசை நினச்சிக்கோங்க, 120 வயசில் கண்ணு நல்லா இருந்துச்சு. ஆமாம், பிரைஸ் காட். இது எல்லாருக்கும் ஒரு பெரிய சாட்சி. எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு விசுவாசம், ஒரு எழுப்புதல் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ரேணுகா சுரேஷும் சுரேஷ் ஜான்சனும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். இது கிறிஸ்மஸ் காலம். திஸ் கிறிஸ்மஸ் சீசன், தி சீசன் ஆஃப் ஜாய். ஜாய்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். இன்னைக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆன ஜாய் கிஃப்ட்ஸன் அவர்கள் புதுசாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வெல்கம். இந்த கிறிஸ்மஸ் ஜாய் கிஃப்ட்ஸன் யாருன்னா நம்ம குரூப்பில் மெம்பராக இருக்கிற மிஸ்ஸஸ் கீதா எம்னேஸ்வருடைய டாட்டர் இன்லா. ஓகே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இயேசுடைய பிறப்பை, இயேசு நம்மை தேடி வந்தார் என்ற சத்தியத்தை, நம்மத்தில் பாலகனாக பிறந்தார் என்ற சத்தியத்தை, பிறந்த சூழ்நிலைகள், இவையெல்லா சம்பவங்கள், இவையெல்லாம் நினைக்கும் போது, நினைவு கூறும்போது நம்மளை அறியாம ஒரு சந்தோஷம். இதான் கிறிஸ்மஸ் ஜாய். இந்த கிறிஸ்மஸ் 24th
டிசம்பர் 24th நைட்டு, அதான் ஈவ், கிறிஸ்மஸ் ஈவ், அது வரைக்கும் நம்ம இன்க்ளூடிங் டுடே 4 weeks கிறிஸ்மஸ் மெசேஜ் தான் சொல்ல போகிறோம். Joy is one of the essential foundations of Christianity. Day-to-day Christianityல சந்தோஷம். Praise God. இந்த 4 வாரங்களும் நாம கிறிஸ்மஸ் கேரல்ஸ் பாடுவோம். யார் நீங்க பங்கு பெறீங்களோ, as an individual, as a family, as a group, with instrument, without instrument, anything, any number of times, ஒரு வாரத்துக்கு ஒரு ஈவெண்ட், ஒரு பாட்டு, நீங்க 4 வாரம் பாட்டு பாடலாம். நீங்க I welcome you to join. I welcome you to contribute to the joy of the entire group. Hallelujah. இன்னைக்கு வேத பகுதியை பார்த்தோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55. இதுல மேரி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற பகுதி. கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன். பால் வெதுவெதுப்பா இருக்கு, பால் சூடா இருக்கு, பால் கொதிக்க துவங்கிருச்சு, பால் பொங்குது. பல விதமான நிலைகள், ஜாயில பல விதமான ஸ்டேஜஸ், டிகிரிஸ். டாப் என்னது? பொங்குறது. களி கூறுகிறேன், ஓவர் ஃப்ளோவிங் ஜாய். மரியாளுடைய இதயத்திலிருந்து அப்படியே சந்தோஷம் பொங்கி வருகிறது. அதை போலவே என்னுடைய இதயத்தில், உங்களுடைய இதயத்தில் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சந்தோஷம் பொங்கி வழியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன் மரியாளுடைய இதயத்தில் அப்படிப்பட்ட சந்தோஷம் பொங்குது? ஓவர் ஃப்ளோவிங் ஜாய். ஏன்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்கிறது, வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை நீங்க உங்களுக்கு ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் காலகட்டத்தில் கொடுக்கிற ரேமா என்று ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு, நான் சொல்லும்போது நான் எப்படி சொல்வேன்? சுரேஷ் ஜான்சனுக்கு வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை சுரேஷ் ஜான்சனுக்கு செய்தார். நீங்க உங்க பேர் தான் சொல்ல போறீங்க. ஐ எம் கோயிங் டு சே இட். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை சுரேஷ் ஜான்சனுக்கு செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை மரியாள் வாழ்க்கையில் செய்தார். God did a miracle. இன்னைக்கு சிஸ்டர் ரேச்சல் சொன்னாங்க, God did a miracle in her life. God offered her a miracle. Rachel accepted the miracle by faith. பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு மிராக்கிள் தேவை. எனக்கும் உங்களுக்கும் ஒரு அற்புதம், ஒரு சூப்பர் நேச்சுரல் பிளெஸிங் தேவை. வல்லமையுடையவர் மகிமையான அற்புதத்தை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. பை ஃபெய்த் நானும் நீங்களும் இந்த வசனத்தின் அடிப்படையில் கிளைம் பண்ண போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகும்போது 2 காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார்? அந்த மகிமையான காரியத்தை, அற்புதமான காரியத்தை, உலக வரலாற்றிலே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு மரியாளை தெரிந்து கொண்டார். ஏன்? Why God chose Mary? ரெண்டாவது question. மரியாளுக்கு இந்த மகிமையான காரியத்தை ஆண்டவர் சொன்னார், உனக்கு தர்றேம்மா. How did Mary respond? இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை தேவதூதன் சொன்ன போது
மரியாள் என்ன செய்தார்? How Mary responded. இந்த ரெண்டு கேள்விக்கும் பதில் நமக்கு தெரிஞ்சுன்னா நானும் நீங்களும் கண்டிப்பா சொல்ல முடியும், என் கர்த்தருக்குள் நான் களி கூறுகிறேன், எனக்குள்ள சந்தோஷம் பொங்கி வழிகிறது, என்னை அடக்க முடியாம நான் கர்த்தரை பிரைஸ் பண்ண தோங்குறேன். ஹல்லேலூயா, glory to God. பிரியமானங்களே, பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்களும் ஒன்றை சொல்கின்றன. என்ன சொல்லுது? அவர் வருகிறார், மேசியா வருகிறார். 39 புஸ்தகங்களும் வேற விதமான வார்த்தைகளை வேற வேற மனித பாத்திரங்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டு கொண்டே இருந்தது. ஜனங்கள்லாம் அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. பிரச்சனை இல்லை, வேதனை இல்லை, பாவ அழுத்தத்தில், தோல்வியில், ஏமாற்றத்தில் சோர்ந்து போயிடுவாங்க. எப்போல்லாம் ஜனங்க சோர்ந்து போகிறாங்களோ அப்போல்லாம் கர்த்தர் வார்த்தையை சொல்வார், மேசியா வருகிறார். அந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு ரிவைவல், ஒரு ஜாய், ஒரு ஹோப் இப்படியே வந்துட்டு இருந்துச்சு. கடைசியில் 400 வருஷங்கள் மல்கியாக்கு பிறகு சைலன்ஸ். மேசியா வருகிறான்ற வார்த்தை, தீர்க்க தரிசனம், தேவ வார்த்தை வரல. மனுஷங்களுக்கு எவ்வளோ தேவையான உற்சாகமான நற்செய்தி வராமல் இருக்கு 400 வருஷங்கள். அப்ப ஜனங்களுக்கு தெரியும், இது நற்செய்தி வரும் காலம் அல்ல, நற்செய்தி சொல்லுகிற இரட்சகர் மேசியா வர வேண்டிய காலம் வந்தாச்சு. It's not the message, Messiah himself is going to come. ரொம்ப ஆவலோட காத்து கொண்டுதாங்க. நாம நீங்க ஒருத்தர் பார்த்து பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சோத்ரா, குட் மார்னிங், குட் ஈவினிங் சொல்ற மாதிரி அன்னைக்கு ஒருத்தர் பார்க்கும்போது மாரநாதான்னு சொல்லுவாங்க. என்ன அர்த்தம்? மேசியா வருகிறார். அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன், ஆவலாய் மேசியா வருவிக்க காத்து கொண்டிருந்தார்கள். முழு யூத குலமும் அதே எதிர்பார்ப்போட ஆவலோடு காத்து கொண்டிருந்த ஒரு பெண் மரியாள். எனக்கு ஒரு இரட்சகர் வேணும், என் வாழ்க்கையில் சந்தோஷம், சமாதானம், விடுதலை உண்டாக்கணும், எனக்கு ஒரு இரட்சகர் வேணும், மேசியா வர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த போது கபீரியேல் என்ற தேவதூதன் மரியாள் வீட்டில் மரியாள் முன்பாக போய் நின்று, கர்த்தரால் கிருபை பெற்றவளே நீ வாழ்க. மரியாளுக்கு என்ன ஏதுன்னு புரிஞ்சு ஒரு இதுக்கு வர்றதுக்கு முன்பாக ரொம்ப அருமையான நற்செய்தியை மரியாளுக்கு இந்த கபீரியேல் தூதன் சொல்றான். இதோ நீ கர்ப்பவதி ஆய் ஒரு குமாரனை பெறுவாய், நீ கர்ப்பவதி ஆய் ஒரு குமாரனை பெறுவாய், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமார் என்று அழைக்கப்படுவார், தாவீது சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. என்ன மகிமையான வார்த்தைகள்! Praise God, hallelujah, praise God. இந்த மகிமையான காரியங்களை மரியாளுக்கு சொல்லப்படுது. மரியாள் இஸ் a chosen vessel. இப்ப முதல் கேள்வி, why God chose Mary? இந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வசனங்கள். மேரியே சொல்ற வார்த்தை அது. அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். தகுதி, why God chose Mary,
என்னது? அடிமை, தாழ்மை. ரெண்டே ரெண்டு தான். மரியாள் ரொம்ப அழகான பெண்ணாக இருந்திருப்பாங்க. மரியாள் பக்தி நிறைந்தவர்களாக இருப்பாங்க. வேத அறிவு நிறைந்தவர்களாக இருந்திருப்பாங்க. அவங்க இந்த கொடுக்கப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு சென்டென்ஸும் பைபிள் அநேக பழைய ஏற்பாட்டில் வந்த கோட் பண்ணுற வசனங்கள். ஷி ஹேட் அ வெரி குட் நாலேஜ் ஆஃப் பைபிள். ஆனால் ஆண்டவர் ரொம்ப அருமையாக மேரியின் வாயின் மூலமாகவே இந்த பதிலை கொடுக்கிறார். ஏன் மேரியை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? அடிமையின் தாழ்மை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அடிமைன்ற வார்த்தை நம்ம கிரீக் லாங்குவேஜில் எடுப்போருக்கு டூலே, ஃபீமேல் ஸ்லேவ். டூலே, ஃபீமேல் ஸ்லேவ். அதாவது மேரி தன்னை அர்ப்பணிக்கிறாங்க அடிமையாக. மேரி தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் கர்த்தருக்கு ஒரு கருவியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஐ ஷால் பி an instrument to be used by God. நான் ஒரு அடிமை. டூலே, ஃபீமேல் ஸ்லேவ். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த தாழ்மைன்றத ஒரு மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டூட் வேர்டு. நிறைய பேர் நினைக்கலாம், நான் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு தாழ்மை இருக்குது. நான் மேக்கப்லாம் போடுறது கிடையாது ஏன்னா எனக்கு தாழ்மை இருக்குது. நான் கலர் கலர் ட்ரெஸ்லாம் போட மாட்டேன் ஏன்னா எனக்கு தாழ்மை இருக்குது. இது 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 தாழ்மை ரொம்ப சொல்ல முடியாது. இட்ஸ் a simple way of life, I would admit. தாழ்மை என்னது? ஆண்டவருக்கு முதலிடம், எனக்கு அதுக்கு அப்புறமேட்டு. காட் இஸ் நம்பர் 1 இன் மை லைஃப். நான் அப்புறமேட்டு என்னுடைய ஆசா பாசங்கள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய இது இதெல்லாம் அப்புறமேட்டு. ஆண்டவருக்கு முதலிடம். நான் என்னைய தாழ்த்துறேன், அவரை உயர்த்துறேன். அவர் பெருகணும், நான் சிறுகணும். இதுதான் தாழ்மை ஒரு பகுதி. இன்னொரு பகுதி தாழ்மை. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் உலகப்புறமான பலவிதமான காரியங்களை செய்கிறேன். எனக்கு ஞானம் இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அது இருக்குது, எனக்கு இது இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். என்னுடைய சுய ஞானம், சுய அறிவு, அனுபவம் இதெல்லாம் அப்புறமேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நான் நடுங்குவேன், பயப்படுவேன். கர்த்தருடைய வார்த்தை பிரதானமானது, முதலிடம். obedience to word of God. தாழ்மை. ஆண்டவர் மரியாள்கிட்ட இந்த 2 பண்புகளை பார்த்தார். அடிமை, ஐ எம் வில்லிங் டு பி an instrument. நான் ஒரு கருவியாக, ஆண்டவருக்கு கருவியாக இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். 2வது, கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் நடுங்குற ஒரு பாத்திரம், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குற பாத்திரம். 2வது, மரியாளுக்கு கபீரியல் சொன்ன உடனே மரியாள் என்ன செய்தால்? how did Mary respond? பிரியமானங்களே, இன்னைக்கு சிஸ்டர் ரேச்சல் சொன்னாங்க, ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு அற்புதம் செய்தார் அப்படின்ட்டு. நல்லா யோசிப்பாத்தே இருங்க இந்த பகுதியை. அப்படியே ஒரு பக்கம் பேரல் சிஸ்டர் ரேச்சல் சொன்ன அந்த டெஸ்டிமனி, இன்னொரு பக்கம், 2க்கும் ஒரு பேரல் ஓடிக்கிட்டே இருக்கும். கபிரியேல் தேவதூதன் சொன்ன உடனே மரியாள் செய்தது முதல் காரியம் ஒரு கேள்வி. இது எப்படி ஆகும்? என்ன நீங்கள் இப்போ சொன்னீங்க, தாழ்மை, அடிமை இப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் ஒரு கேள்வியை கேட்குறாங்களே, இது எப்படி ஆகும்? இந்த கேள்வியை கரெக்டாக புரிஞ்சிட்டோம்னாலே நம்முடைய கிறிஸ்மஸ் ஒரு வேறு வித கண்ணோட்டத்தோட அறிய துவங்கிடுவோம். நம்ம லைஃப்பில் ஒரு மிராக்கிள் உண்டாக துவங்க போகுது. யூ அண்ட் ஐ நீட் அ மிராக்கிள். somebody is need of a miracle. எனக்கு ஒரு அற்புதமாக சந்தோஷம் உண்டாகணும். என் சூழலின் படி எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க இல்லாமல் இருக்குது. ஆனால் அற்புதம், I need a miracle in my life.
இந்த பகுதியில் இந்த கேள்வியின் அர்த்தம் என்னது? மரியாள் இங்க சந்தேகப்பட்டு கேட்கல, விசுவாசம் இல்லாம கேட்கல. நல்லா தேவதூதன் சொல்ற பதில வச்சு தேவதூதனுக்கு இது அந்த கேள்வி அர்த்தம் இப்படி புரிஞ்சு. மரியாள் என்ன கேட்குறாங்க? எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தாங்க, எனக்கு திருமணம் ஆகல. கிளாரிஃபிகேஷன், வாட் இஸ் மை ரோல்? பிரியமானவர்களே, நம்ம இந்த காலத்தில் என்கேஜ்மெண்ட், பெட்ராத்தல் இதை மாற்றி மாற்றி சொல்லுவோம். சில பேர் என்கேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, சில பேர் பெட்ராத்தல்வாங்க. அன்னைக்கு 3 காரியங்கள், 3 ஸ்டேஜஸ். முதல் என்கேஜ்மெண்ட், பெரியோர்கள் நிச்சயிக்கிறாங்க, இது இவருக்கு இவர் தான் மனைவி, என்கேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தை. ரெண்டாவது பெட்ராத்தல், இஸ் a லீகல் அரேஞ்ச்மெண்ட், சட்டப்பூர்வமாக அவர்கள் மனைவி கணவன். கடைசி ஸ்டேஜ் திருமணம், சரீர பிரகாரமாக ஒரே கூரையில் வசிக்கிறவர்களாக கணவன் மனைவியாக வசிக்கிறது திருமணம். இப்ப மேரிக்கும் யோசேப்புக்கும் உள்ள உறவு என்னது? பெட்ரோத்தல். மேரி இதுதான் சொல்றாங்க, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, இது எப்படி ஆகும்? அப்ப கரெக்டா தேவதூதன் இந்த கேள்விக்கு, இந்த கிளாரிஃபிகேஷனுக்கு மரியாள் உன்னுடைய ரோல் என்ன அப்படின்னு ரொம்ப அருமையாக இந்த பகுதியில் இந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. பசுத்த ஆவி உன்மேல் வரும், வல்லமையுடையவர் உன் மேல அசைவாடுவார், உன்னிடத்தில் பிறக்க போவது தேவகுமார், பரிசுத்தமான தேவகுமார் என்று அழைக்கப்படும். கடைசியில் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய கிறிஸ்மஸை நீங்கள் வேறு விதமாக, இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் வேறு விதமாக நீங்கள் அனுபவிக்க போகிற ஒரு வார்த்தை 37ஆம் வசனம் சொல்லுது. தேவதூதன் சொன்ன வார்த்தை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா! தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. With God all things are possible. இன்னும் 4 வாரங்கள் இருக்கு. இந்த 4 வாரமும் டெய்லி ஒரு தடவை இந்த 37ஆம் வசனம் சொன்னோம்னா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்க செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் சரீரத்தில் நீங்க செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீங்க செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, என் சூழலில் நீங்க செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று இந்த 4 வாரமும் டெய்லி சொன்னோம்னா, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நீங்களும் சொல்ல முடியும், கர்த்தருக்குள் நான் களிகூறுகிறேன். Joy is overflowing. Hallelujah. Praise God. பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தேவதூதன் சொன்னபோது, தேவனால் கூடாத ஒன்றுமில்லை சொன்னபோது, மரியாள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா! இந்த மரியாள் இந்த வார்த்தையை சொல்லும்போது, நான் இப்போ ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டு சொன்னேன் உங்ககிட்ட. ஒரு நிமிஷம் மரியாள் ரோல்ல போய் ஸ்டெப் இன்டு தி ஷூஸ் ஆஃப் மேரி, மரியாளுடைய, நீங்க தான் மரியாள் நினைச்சா நீ எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பீங்க? சாஷ்டாங்கமா விழுந்து அப்படியே சாபிங், அதாவது அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, என்னையும் தெரிந்து கொண்டீங்களா ஆண்டவரே, உமால கூட ஒன்றுமே சொல்லிட்டீங்க அப்பா, நான் ஆண்டவர் அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. வார்த்தைன்ற இடம், இந்த வார்த்தை அது அர்த்தம் ரேமா. அந்த காட்சியை நல்லா யோசி பார்க்கணும். ஒரு பக்கம் சர்வ வல்லமையுடைய தேவன், இன்னொரு பக்கம் சுமார் 15 வயசு
உலகம்னே என்ன தெரியாத ஒரு சின்ன பெண். ஒரு பக்கம் அனாதி தீர்மானம், தேவனுடைய அனாதி தீர்மானம், தன்னுடைய குமாரன் பூமிக்கு வரணும், மனுஷனாக வரணும், பாலனாக வரணும், ஒரு கன்னிகை வயிற்றுல பிறக்கணும். மறுபக்கம் மரியாள் பக்கம் 1 minute 2 minutes இருக்குமா இந்த வார்த்தையை கேட்ட போது ரியாக்ட் பண்ண முடியுமா? சாதாரணமாக முடியாது. ஒன்லி பை ஃபெய்த் ஷீ ரெஸ்பாண்டட். விசுவாசத்தில் நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. முதல் கேள்விக்கு நான் சொன்னேன் பதில் என்ன சொன்னேன்? 2 காரியங்கள். கர்த்தர் அடிமைத்தனத்தை என்னுடைய அடிமைத்தனத்தை பார்த்தார், என்னுடைய அடிமை தாழ்மையை பார்த்தார். அதே 2 வார்த்தையில் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நான் கர்த்தருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே. தாழ்மை என்ன சொன்னங்க? வார்த்தைக்கு நடுங்கிற ஒரு தன்மை, ஒரு விசுவாசம், தன்னை தாழ்த்துறது. என்னுடைய சுய எண்ணமுள்ள கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. பை ஃபெய்த். ஹவ் டிட் ஷி ரெஸ்பாண்ட்? மேரி எப்படி இதுக்கு என்ன செய்தாங்க? விசுவாசத்தினால உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் ரேச்சல் சொன்னாங்களே, அவங்க கண்ணில் தண்ணி போயிருந்துச்சு. ஐ ஹவ் கான் த்ரூ த சேம் ரோட். நான் முந்தைய உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கும் இந்த ரெட்டினால் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. டாக்டர் அற்புதமாக நான் சுகம் பெறத்தக்கதாக கிருபை செய்தார் கடவுள். ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க சுகமாயிட்டேன்ட்டு. ஆனால் நான் பார்க்கும்போது கிரேயிஷாக இருக்கும். அவங்க சொல்லும்போது என் மனசில் பேரல் ஓட்டே இருந்துச்சு. ஒரு கண்ணில் எனக்கு தெரியும், இன்னொரு கண்ணில் தெரியும். 2 கண்ணில் பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. ஒரு கண்ணை க்ளோஸ் பண்ணால் தெரியும், அடுத்த கண்ணை ஆஹா ஒன்றும் தெரியலேன்ட்டு. அந்த கிரேயிஷாக இருக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, உன் கண்ணில் வேண்டா தண்ணி இருக்குது, அதனால தான் கிரேயிஷாக இருக்குது அப்படின்ட்டு. அப்போ நான் யோசுவா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லிகிட்டே நான் டெய்லி ஜெபம் போட்டுவேன். மேலே இருந்து ஓடி வர தண்ணி குவிந்து நின்றது. அது செங்கடல் டெட்சிக்கு போகிற தண்ணி வேறு விதமாய் பிரிந்து போயிற்று. உப்பு கடல் சமனான வெளிக்கு ஓடுற தண்ணீர் பிரிந்து வேறு வழியாய் போயிற்று. ஆண்டவரே, இந்த கண்ணில் வேண்டா தண்ணீர் இருக்கப்பா, அது பிரிந்து வேறு வழியாய் போகணும் ஐயா. இதே வசனத்தை டெய்லி சொல்வேன். அவர் வார்த்தையின்படியே ஆகியது. டாக்டர் வியக்கத்தக்க விதத்தில் கம்ப்ளீட்டாக தண்ணி வெளியே போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். முடிக்க போகிறேன். I'm going to sum up. 2 கொஸ்டின்கள் பார்த்தோம். கர்த்தர் ஏன் மரியாளை தெரிந்து கொண்டார்? 1, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 2வது, ஹவ் மேரி ரெஸ்பாண்டட். கர்த்தர் மகிமையான காரியத்தை தேவதூதன் மூலம் அனௌன்ஸ் பண்ணார். சொல்லும்போது மரியாள் she received it by faith. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் we have to receive a miracle in our life by faith. by faith. கர்த்தர் மரியாள் விசுவாசத்தை விட்டுருங்க அப்படி சொல்லலை. God did something very extraordinary. மரியாளுக்கு ஒரு எமோஷனல் நீடு இருந்திருக்கும். விசுவாசம், கிறிஸ்டியானிட்டி இஸ் a practical religion. விசுவாசம் இருந்துச்சு மரியாளுக்கு. ஆனால் மரியாளுக்கு உள்ளுக்கு தெரியும் இதனுடைய விளைவு என்ன. அந்த கால சட்டப்படி திருமணத்துக்கு முன்பாக குழந்தை பெற துவங்கிட்டா கல்லறிந்து அவர் கொள்ளலாம். திருமணத்தை லீகலி அதை அனல் பண்ணலாம், ரத்து செய்யலாம். இதெல்லாம் பலவிதமான கான்சிக்வன்சஸ் தெரியும். ஆனால் ஃபெய்த் வாஸ் so strong. இந்த சவால்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போயிட்டு. ஹல்லேலூயா. என்னையும் உங்களையும் ஃபேஸ் பண்ணுற சவால்கள் பெரிதாக இருக்கலாம், கஷ்டமாக தெரியலாம், இம்மிடியட் டேஞ்சரமாக தெரியலாம். ஆனால் மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது when we receive God's
word, God's word of blessings, when you receive miracle by faith, everything happens. They fall in place. ஆண்டவர் மரியாளுக்கா செய்த 2 காரியங்கள். She had an emotional need. தேவதூதன் கரெக்டாக அது சொல்கிறான். உன்னுடைய இனத்தை சார்ந்த எலிசபெத்துக்கு இதை போல வயதான காலத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குது. ஒரு ஆறுதல், ஒரு கன்சலேஷன், ஒரு கம்ஃபர்ட், ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ஆண்டவர் யோசேப்போட இடைப்படுகிறார். பாருங்க எவ்வளோ ப்ராக்டிக்கலாக இருக்கு. ஆண்டவர் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் செய்கிற மகிமையான காரியங்கள். மரியாளுடைய அடிமையின் தாழ்மையை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்தன. 2 நாளாகமம் 16 அதிகாரம் 9 சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்யும்படிக்கு. ஹல்லேலூயா. The same eyes of God are roving. என்னையும் உங்களையும் கர்த்தர் கண்கள் பார்க்கின்றன ஒரு அற்புதம் செய்ய. I have a need. I need a miracle. அந்த மிராக்கிள், அந்த அற்புதம், அந்த சூப்பர் நேச்சுரல் பிளஸிங் என் சரீரத்தில் இருக்கலாம், என் குடும்பத்தில் இருக்கலாம், என் மனசில் இருக்கலாம், என்னுடைய சூழலில் இருக்கலாம். எங்கேதான் சரி கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. பிரியமானவர்களே, இந்த பகுதியை பார்க்கும்போது நான் என்ன பார்க்குறேன்னா, கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு தடைகளே கிடையாது. பாருங்க, மரியாள், she was too young, but God did a miracle. நான் too young, நான் too old. நான் ஆண்டவர்கள் இப்போ தான் வந்திருக்கேன், நான் ஆண்டவர்களை பல காலமாக இருக்கேன். நத்திங் மேட்டர்ஸ், தெர் இஸ் நோ பார். நான் என்ன சொல்லணும், ஆண்டவரே உன் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்குறேன், உன் வார்த்தையை அக்செப்ட் பண்ணுறேன், குவெஸ்டின் பண்ணல, நான் அக்செப்ட் பண்ணுறேன். இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்திருக்குது. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஹல்லேலூயா. தேவனால் கூட ஒன்றும் இல்லை. கிறிஸ்மஸ் பெல் அடிக்கிற மாதிரி இந்த வார்த்தை உங்க காதில் பெல் அடிக்கணும். ஆமென். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அப்பா பிதாவே, சோத்ரம், மரியாள் சொன்ன வார்த்தைகளை நான் பிடித்து கொள்றோம் ஐயா. ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுதே. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு ரேமாவாக வந்திருக்கப்பா. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார். ஆண்டவரே, மரியாள் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவு கூறுறேன், நான் கிளைம் பண்றேன். ஆண்டவரே, பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்புகிறவர். ஆண்டவரே, எனக்கு ஒரு பசி இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு. ஐ ஹாவ் அ டயர் நீட். அப்பா, நீங்க நன்மையினால் நிரப்புற தேவன். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அந்த நன்மையை என் வாழ்க்கையில் தாங்க, என் சரீரத்தில் தாங்க, என் குடும்பத்தில் தாங்க, என் சூழலில் தாங்கப்பா. ஆண்டவரே, மரியாள் சொன்ன வார்த்தையை நாங்கள் மீண்டும் கிளைம் பண்ணுறோம். அவருடைய இரக்கம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். ஆண்டவரே, உன் இரக்கம் என் வாழ்க்கையில் செய்வதற்கு செயல்படுவதாக, என் குடும்பத்தில் செயல்படுவதாக, தலைமுறை தலைமுறை செயல்படுவதாக. வல்லமையுடையவர் என் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்கிறார். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். 96ஆம் சங்கீதம் 10 வசனமே நாம் அறிக்கை செய்வோம். நான் மட்டும் வச்சுறேன். என்னை கொத்தாசி சாரி உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளால் இவனை மூடுவார்.
அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவுண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. Praise God. நம்ம எல்லாரும் விசுவாசமா அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ என் ஊர்ல இருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ இந்த தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் ரமோலா தாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில கொடுத்து வருகிற ஆண்டவரே சுகபலன் ஜீவனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஏசப்பா, நாங்க ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபை, அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைய தினத்திலும் ஆண்டவரே அண்ணன் மூலமா நீர் எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மரியாதை போல நாங்க முதலிடம் கொடுக்கிறவர்களாக, உடைய வார்த்தையை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லப்பா. ஆண்டவரே மகிமையானவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படியா ஆண்டவரே வல்லமையுள்ள வல்லமையுள்ளவர் பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை எங்களுக்கு செய்தார் என்று சொல்லத்தக்க கிருபையை எங்களுக்கு நீங்க தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. மரியாதை காணப்பட்ட தாழ்மை, உமக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த பண்பை எங்களுக்குள்ள நாங்க வைத்துக் கொள்ள, அதோடு கூட உடைய வார்த்தைக்கு நடுங்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அந்த அருமையான செய்திய எங்களுக்கு நீங்க கொடுத்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. விசுவாசத்தோடு இதை நீர் எங்களுக்காக அனுப்பின வார்த்தை என்று, ரேமா வார்த்தை என்று நாங்க இதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே நிச்சயமா நாங்க ஒரு அற்புதத்தை எங்க வாழ்க்கையில நாங்க பெற்றுக்கொள்வோம் என்பதை நாங்க நம்புறோம்ப்பா. அருமையான சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கூட்டத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு இந்த கூட்டம் விசேஷமா இந்த லாக்டவுன் பீரியட்ல அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக அமைந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. அநேகருக்கு ஆயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக வைக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயுசையும் கொடுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீங்க அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. சந்ததியா ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. விசேஷமா நாங்க கூட ஆண்டவரே இந்த கொரோனாவை இம்மட்டுமா நீங்க குறைத்து போட்ட தயவுக்காய் நன்றி செலுத்துவோம் அப்பா. ஓமைக்ரான்ற வேற ஒரு வேரியன்ட் வருதுன்னு நாங்க கேள்விப்படுறோம்ப்பா. ஆனாலும் கூட இந்தியாவின் எல்லைகளில இயேசுவின் ரத்தத்தை நாங்க தெளிக்கிறோம் ஆண்டவரே. சங்கார தூதனுக்கு இந்தியாவின் மேலோ எந்த நாட்டின் மேலும் அதிகாரம் இல்லை என்று நாங்க அறிக்கை செய்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இனி இது வராது ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரே கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய்ன்னு சொல்லிருக்கீங்களே. இனி இந்த மாதிரி தீங்க நாங்க காணவே கூடாது சுவாமி. ஏழை ஜனங்களப்பா ஆண்டவரே இப்பதான் ஆண்டவரே திரும்ப மறுபடியுமா தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவரை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறாங்கப்பா. கிருபையாய் இறங்குங்க. அவர்கள் பாவங்கள் எல்லாவற்றையும், எங்க பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. மன்னிச்சு இது போல ஆண்டவரை திரும்ப ஒரு லாக்டவுன் வராதபடிக்கு கர்த்தர் நீங்க பாதுகாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயற்கையின் சீற்றங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க
ஆண்டவரே நாங்க ஜெபித்தா நீங்க நிச்சயமா எங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா, விண்ணப்பத்தை கேட்கிறவர்னு வேதம் சொல்லுதுப்பா. இது போன்ற இயற்கையின் சீற்றங்கள் இனி வராதபடிக்கு ஆண்டவரே நீங்க எங்க தேசத்துக்கு ஆண்டவரே இறங்கும்படியா, சேமத்தை கொடுக்கும்படியா உம்முடைய ஜனங்களாகி நாங்க ஆண்டவரே தாழ்மையோடு ஆண்டவரே உம்மிடத்துல மன்றாடுகிறோம்ப்பா. எங்க தேசத்துக்கு இறங்குங்க, எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே வெளி தேசங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க படைத்த உயிர்கள் சுவாமி. ஆண்டவரே தயவாய் அவர்கள் ஜீவிக்கிற தெய்வம் நீங்க தான், அவர்களை படைத்த தெய்வம் நீங்க தான் கண்டு கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா விக்கிரகாராதனை சாபங்களையும் நீக்கி போடுங்கப்பா. எங்க தேசத்தையும் எல்லா தேசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இது போன்ற அழிவுகள் வராதபடிக்கு இறங்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. அந்த கூட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் சாட்சியா நிறுத்துங்கப்பா. அநேக சாட்சிகளை எழுப்பி விடுங்கப்பா ஆண்டவரே. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். 2 காரியங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். சிஸ்டர் ஆனி ராஜேஷ் அவங்களுக்காக இன்னைக்கு வர முடியல. அவங்களுக்காக வந்து நாம் 1.5 வருஷமாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர், அவங்க வந்து நார்த் ஈஸ்டில் இருக்காங்க. ராஜ்குமாரின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் 1.5 வருஷம் கழித்து பொறுமையாக மகள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒருபோதும் வெட்கப்பட்டு போகலை என்று சொல்லு அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் அற்புதமாக ஒரு ட்ரான்ஸ்ஃபரை மும்பைக்கே அவங்க குடும்பத்தோடு போய் சேர்றதுக்கே கொடுத்துட்டார். இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவங்க என்னைக்கு வராங்களோ அப்போ அவங்க சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே அவங்க கர்த்தருடைய டைம், அதுக்கு உடனே நம்ம ஜெபம் பண்ண உடனே நம்ம வந்து வரணும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருக்காக காத்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தோட கடந்து செல்லும் பொழுது அவரை பார்க்கிற பிரகாசம் அடைந்த முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. அடுத்தபடியாக டாக்டர் ரெபேக்கா இன்னைக்கு மத்தியானம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, அவங்க மகளுக்காக நான் அநேக விஷயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். அவங்க எக்ஸாமுக்காக ஜெபம் பண்ணோம், யூகே விசாவுக்காக ஜெபம் பண்ணோம், இங்கே ரிலீவ் பண்ணுறதுக்காக ஜெபம் பண்ணோம். எல்லாம் நடந்து முடிந்து கடைசியாக மருமனுக்கு இன்னும் பாஸ்போர்ட் வரலன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னி நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணணும்னு இருந்தப்போ அவங்க இப்போ ஃபோன் பண்ணி சொன்னாங்க மீட்டிங் வரும்போது அவங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு. கர்த்தர் பேசும்போதே கேட்கிற தேவன் இல்லையா? பேசும்போதே நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. கேட்டு பதில் கொடுத்து பாஸ்போர்ட்டை கையில் கொடுத்துட்டார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அநேக சாட்சிகளை கர்த்தர் நம்ம எழுப்புகிறார். என்னன்னா கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கடத்துறது நாம் நன்மையை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரமத்தாப்ப இந்த அருமையான ஜெபக்கூடிய அற்புதமாக வழி நடத்தி வருகிற கிருபைக்காக கோடாக்குடி ஸ்தோத்திரம். நீர் எழுப்பின சாட்சிகளுக்காக ஸ்தோத்திரம், நீர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். ஆமாண்டவரே, சந்தோஷத்துடன் நாங்கள் சங்கீதம் பாடுவோம் சுவாமி. எங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. நன்றி ராஜா. கோடா கொடி ஸ்தோத்திரம். இறைச்சல் கண்களுக்கு சோத்தை கொடுத்தீங்க, கண்களுக்கு பார்வையை கொடுத்தீங்க, கண்களை ஒளி வீச செய்தீங்கப்பா. அதே போல் ஹெலன் வின்சென்ட், மிஸ்டர் வின்சென்ட்டுக்கு எவ்வளோ அற்புதங்களை வாழ்க்கையில் செஞ்சுருக்கீங்க. மருமகளுக்கு அந்த சர்ஜரி வேணான்னு அந்த ப்ரெக்னன்சியை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஐயா. அந்த குழந்தை ஆண்டவரே முழு நிறைவாக்க ஆண்டவரே பெற்றெடுக்க தாங்கி செய்ய நலமா இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. அது போலவே சுவாமி அனி ராஜேஷ்க்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபருக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். தனியாக கொரோனாவில் கஷ்டப்பட்ட போது மகளோடு நீங்கள் இருந்தீங்களே, நீங்கள் அசைவாடிய சுகத்தையும் ஜீவனையும் பிராணனையும் கொடுத்தீங்களே, கோடா கோடி ஸ்தோத்திரம் ராஜா. அது போலவே டாக்டர் ரெபேக்கா மருமகளுக்கு பாஸ்போர்ட் வர கிருபை செய்வீங்க ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம். இப்போ ஜெபா ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க.
அவங்களுடைய பிஹெச்டியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது சுவாமி, நிறைய சிக்கல்கள், எல்லாத்தையும் விடுவிக்க உம்மால தான் முடியும் ஆண்டவரே. அந்த எம்ஃபில்க்கு எல்லாம் ரெக்கக்னைஸ் கிடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அருமையான ஜெப வேலையை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் அசைவாடி கொண்டிருக்கீங்க. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய பாதுகாப்புக்காக வருகிறோம் அப்பா ஆண்டவரே. கொரோனா எல்லாம் முடிஞ்சிருச்சு, 700 வந்துருச்சு, நாங்கள் ஸ்தோத்திரிக்கும் பொழுது ஏதோ ஒமிக்ரான் ஏதோ ஒன்று வருது சுவாமி. ஆனால் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம், இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்ந்த நாமம், வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் ஆண்டவரே. சாப பிசாசை துரத்திடும் நாமம், சாத்தான் சேனை ஜெயித்திட்ட நாமம் ஆண்டவர். எந்த ஓமைக்கிறோம் எல்லாம் உம்ம நாமத்துக்கு கீழே தான் இருக்கு சுவாமி. உம்முடைய நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த ஓமைக்கிறான் இந்த எல்லைக்குள்ள வரவே கூடாது சுவாமி. யுத்தம் கர்த்தருடையது, நாங்கள் நின்று கொண்டு கர்த்தர் எங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை காண்போம் சுவாமி. மோசே சொன்ன அதே வசனத்தை நாங்கள் சொல்றோம் சுவாமி. ஸ்டாண்ட் அண்ட் see the salvation of the Lord. ஆமாண்ட, நாங்கள் நின்று கொண்டு நீங்கள் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நாங்கள் பார்ப்போம் சுவாமி. உங்களுடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை எல்லாரும் தேவக்குடிகளோ எல்லாருமே குடும்பத்தின் மீது, குடும்பத்தின் பிள்ளைகள் மீது, பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது தெளிக்கிறோம் சுவாமி. எந்த சங்கார தூதனும் அதை தாண்டி வருவது இல்லை, எங்களை தொடுவது இல்லை ஐயா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். ஆமாண்டவரே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனம் பொல்லானி ஜெயித்தோம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்தை வருவோம் அப்பா ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ள கலையை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும் சுவாமி ஆண்டவரே. சரீரத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ உமக்கு தெரியும் அப்பா. எல்லாத்தையும் சரி சுகமாக உம்மால் முடியும், ஆரோக்கியமாக முடியும் சுவாமி ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. நீர்க்காலில் நோல்மாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கை இலையுதிராத மரத்தை போல நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க கிருபை செய்யுங்க அப்பா. முதிர் வயதிலும் கணித்தது புஷ்டியும் பசுமையமா இருக்க கிருபை செய்யுங்க ராஜா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் 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 ராஜா. எங்கள் துதி ஸ்தோத்திரம் எல்லாமே ஏறெடுக்கிறோம் ஆண்டவர். எங்கள் ஜபங்களை விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உண்மை பிரஸ்தாந்தி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் மறவாதே. ஆமென். Christmas greetings, Christmas season's greetings.